الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن المنافقين يخادعون الله وهو خادعهم وإذا قاموا إلى الصلاة قاموا كسالى يراءون الناس ولا يذكرون الله إلا قليلا. قال النبي صلى الله عليه وسلم: سافروا تغنموا أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவு சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி துஆ செய்வார்கள்: அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். யா அல்லாஹ், இயலாமையிலிருந்தும் சோம்பேறித்தனத்திலிருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தின் 142வது ஆயத்தில் சொல்வார்: இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வ ஹுவ காதிஉஹும். முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொள்கிறார்கள். வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா. அவர்கள் தொழுகைக்காக வந்தால், தொழுகையில் நின்றால், தொழுதால் அவர்கள் சோம்பேறித்தனமாக தொழுவார்கள். யுராஊன அன்னாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். வலா யذ்குரூன அல்லாஹ இல்லா கலீலா. மிக மிக குறைவானவர்களே அன்றி அல்லாஹ்வை நினைவு கூறுவதில்லை என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுவார். சோம்பல், சோம்பேறித்தனம் ஒரு மனிதனை செயலற்றவனாக, இயக்கம் இல்லாதவனாக, அவனுடைய சுய தேவைகளை அவனால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாதவனாக அவனை மாற்றிவிடுகிறது. அல்லாஹ் ஆரம்பத்தில் அதைத்தான் சொல்கிறான்: இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊன அல்லாஹ வ ஹுவ காதிஉஹும். தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டு அவர்கள் பிறரை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொள்கிறார்கள். இது சோம்பலுடைய உச்சக்கட்ட நிலையாக சொல்கிறார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பைத்துல் மக்தஸை வாக்குறுதி அளித்து, நீங்க போங்க, போய் அந்த நகரத்தில் போரிட்டு அந்த புனிதமான நகரத்தை உங்களுக்கு சொந்தமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். யா கௌமு துஹுலுல் அர்தல் முகத்தஸா அல்லதி கதபல்லாஹு லக்கும்.
உங்களுக்காக அல்லாஹ் படைத்திருக்கிற அந்த புனிதமான பூமியை நீங்கள் கைப்பற்றுங்கள், செல்லுங்கள். ஒலா தர்த்தத்து அலா அதுபாரிக்கும், நீங்கள் புறமுதுகிட்டு சென்று விட வேண்டாம். ஃபதன்கலிபு ஹாசிரீன், அப்படி நீங்கள் பின்வாங்கினீர்களேயானால் நீங்கள் நஷ்டவாளர்களாக ஆகக்கூடும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தன்னோடு இருந்த அந்த மக்களிடத்தில் இப்படி ஒரு போருக்கு நாம் தயாராக வேண்டும், கிளம்ப வேண்டும் என்பதை சொன்னார். அவர்கள் சொன்னார்களாம், யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரீன், அந்த ஊரில் பலசாலிகள், திறமையானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஒயின்னா லன் நதுகுலஹா ஹத்தா யஹ்ருஜு மின்ஹா, முதல்ல அவங்க எல்லாத்தையும் நீங்க வெளியில ஏத்திடுங்க, அப்புறம் நாங்க அந்த ஊருக்குள்ள வர்றோம். அப்புறம் எதுக்கு வர்றது? முதல்ல வெளியேற்றுறதுக்காக தானே உங்களை கூப்பிடுறது. வாங்க போய் அவங்க எல்லாம் வெளியேற்றிட்டு நாம இருக்கலாம்னா கூப்பிடுறது. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க போங்க, நீங்க போய் முதல்ல எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நாங்க ஊருக்குள்ள வந்து ஜம்முன்னு இருக்கிறோம். வைன்னா லன் நதுகுலஹா ஹத்தா யஹ்ருஜு மின்ஹா ஃபஇன் யஹ்ருஜு மின்ஹா ஃபஇன்னா தாஹிலூன், நீங்கள் அவர்களை அந்த ஊரில் இருந்து, அந்த புனிதமான பூமியில் இருந்து அவர்களை வெளியேற்றி விட்டால் நாங்கள் வந்து தங்குகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். காலு யா மூசா இன்னா லன் நதுகுலஹா அபதம் மாதாமு ஃபீஹா ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதீன். இதற்கு இடையில் அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை சொல்வார். அதில் இருந்த 2 நல்லவர்கள், அவர்கள் இந்த மற்றவங்களுக்கு எல்லாம் உபதேசம் பண்ணாங்களாம். நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நபி கூப்பிடுறாரு, நீங்க போங்க, போனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும், வெற்றி தருவான். நீங்க சிரமப்படாமல் கஷ்டப்படாமலேயே நைல் நதியை பொளந்து உங்களை காப்பாத்தினவன் அல்லாஹ், உங்களுக்கு அவ்வளவு முன்னுரிமை கொடுத்திருக்கிறான், உங்களை பாதுகாத்திருக்கான். அதனால நீங்க போய் வாள் எடுத்து நீங்க சொல்லட்டி போரிடணும்லாம் தேவையில்லை, நீங்க ரெடி ஆகுங்க, நாங்க தயார், நாங்க ரெடி, போருக்கு வர்றோம் அப்படின்னு போங்க, போய் கியூல போய் நில்லுங்க, போருக்காக நில்லுங்க, வெற்றியை தருவது அல்லாஹ்வின் கைவசம் இருக்கு, அல்லாஹ் வெற்றி தருவான் என்று அந்த 2 நல்லவர்கள் இவர்களுக்கு உபதேசம் பண்ணாங்களாம். அந்த உபதேசத்தை கேட்ட பிறகும் அவர்கள் சொன்ன வார்த்தை, காலு யா மூசா இன்னா லன் நதுகுலஹா அபதன் மாதாமு ஃபீஹா, அவங்க அந்த ஊர்ல இருக்கிறவரை நாங்க ஊருக்குள்ள வரமாட்டோம். ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா காயிதூன், நீங்களும் உங்களுடைய அல்லாஹ்வும் போய் போர் புரிங்க, போர் புரிஞ்சு ஜெயிச்ச பின்னாடி நாங்க ஊருக்குள்ள வரோம், அதுக்கு முன்னாடி நாங்க வரமாட்டோம்னு சொல்றதை தாண்டி அவர்கள் கூறிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், இன்னா ஹாஹுனா காயிதூன், நாங்க இங்கேயே இருக்கிறோம், எங்களாலெல்லாம் எந்திரிச்சுலாம் வர முடியாது, எங்களாலெல்லாம் போருக்கெல்லாம் வர முடியாது, எங்களாலெல்லாம் சண்டையெல்லாம் செய்ய முடியாது, நாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டோம், சும்மா இருப்போம். ஆனா எங்களுக்கு எதெல்லாம் வரணுமோ அதெல்லாம் வரணும், எந்த வெற்றி எல்லாம் எங்களுக்கு வரணுமோ அந்த வெற்றி எல்லாம் எங்களுக்கு கிடைக்கணும். ஆனா அந்த வெற்றிக்காக நாங்க எந்த கஷ்டமும் பட மாட்டோம், இருக்கிற இடத்திலேயே இருந்துட்டு வாழணும் என்று அவர்கள் சொன்னார்கள். சோம்பேறித்தனத்தினுடைய உச்சக்கட்டம். இன்னைக்கு புது புது மிஷின்களின் மூலமாக மனிதனுடைய இயற்கையான அலுவல்கள் கூட சுருங்கி போய் இப்ப நம்முடைய சாதாரண நிலைப்பாடு என்னன்னா, கஷ்டப்படாம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, கஷ்டப்படாம சம்பாதிப்பதற்கு என்ன வழி, சிரமப்படாம எந்த சிரமமும் இருக்கக்கூடாது, ஆனா சம்பாதிக்கணும், ஆனா வாழணும், ஆனால் எல்லோரையும் மாறி ரொம்ப படோடாபமா வாழணும், நல்ல வாழ்க்கை வாழணும், ஆனா சிரமப்படக்கூடாது. இன்னா ஹாஹுனா காயிதுன்னு சொன்னாங்கல்ல, இதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமொழி சொல்றான். இவர்களுடைய இந்த சோம்பேறித்தனம், அல்லாஹ் ஆரம்பத்தில் சொன்னான், கதபல்லாஹு லக்கும், அந்த புனித பூமியை உங்களுக்காகவே நான் தயாரித்திருக்கிறேன்னு சொன்னான். உங்களுக்குண்டானதுதான், உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான். ஆனா நீங்க கொஞ்சம் சிரமப்படணும், கஷ்டப்படணும், கொஞ்சம் வெளியில வரணும், போர் செய்யணும், இதெல்லாம் செஞ்சா அது உங்களுக்கு சாதகமாக மாறும் சொன்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா, எப்ப நாங்க அதுக்கு தயார் இல்லை, நாங்க இப்படியே சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் என்று சொன்னார்களோ, அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான்,
قال فإنها محرمة عليهم 40 سنة. 40 வருடங்கள் இனி உங்களால் அந்த பூமிக்குள் புக முடியாது, கால் எடுத்து வைக்க முடியாது, உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான். சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடாக யதீஹூன ஃபில் அர்த், 40 வருஷங்கள் தீகு என்கிற பாலைவனத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தவர்கள் சுத்தி கொண்டே வந்தாங்க. முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவாங்க, குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் காலையில எழுந்து ஒரு இடத்திலிருந்து கிளம்புவாங்க, கிளம்பி நீண்ட தூரம் பிரயாணம் செய்வாங்க. பிரயாணம் செஞ்சு மகரிப் நேரம் இருள் கம்மி ஒதுங்கணும் என்கிற நிலை வரும்போது பார்த்தா காலையில எங்க கிளம்புனாங்களோ அங்கேயே வந்து நிப்பாங்களாம். இப்படியே காலையில கிளம்பி கிளம்பி நைட்டு வந்து நின்று ஒரு கட்டத்துல ஒருவேளை நாங்க பகல்லே சுத்துறதுனாலதான் இப்படி வர்றோம் போல தெரியுது, இனி நைட்டு சுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இரவுல கிளம்புவாங்க. கிளம்பி நடந்து கொண்டே இருப்பாங்க. நடந்து முடிஞ்சு காலையில சூரியன் உதயமாகும் போது பார்த்தா எங்க கிளம்புனாங்களோ அங்கேயே சுத்தி வந்து நிற்பாங்களாம். இப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா 40 ஆண்டு காலங்கள் அவங்கள சுத்த விட்டான். எதனால? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒன்றை ஏவி இருக்க அதற்கு மாற்றமாக நடந்தார்கள் என்பதை தாண்டி சோம்பேறித்தனமாக நடந்து கொண்டார்கள். அவர்கள் சோம்பேறித்தனமா நாங்க இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம், எங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் வரணும் என்று சொன்னதனுடைய விளைவாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கிடைக்க வேண்டிய ஒன்றை 40 ஆண்டு காலங்கள் தாமதப்படுத்தினான் என்று குர்ஆனுடைய வரலாறு சொல்லி காட்டுகிறது. சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடு அது. நமக்கு என்ன கிடைக்கணுமோ, அல்லாஹ் நமக்கு என்ன தலையெழுத்துல இதுதான் கிடைக்கணும் எழுதியிருக்கிறானோ அதை கூட நம்முடைய சோம்பேறித்தனத்தால் நாம் தவற விடுவோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை, யார் முயற்சிப்பாரோ அவருக்கே கிடைக்கும், அவருக்குத்தான் அதற்குண்டான வழிகளை நாம் இலகுபடுத்துவோம், லேசாக்குவோம். அல்லாஹ் நமக்கு இது கிடைக்கணும் என்று எழுதியிருந்தாலும் அதை பெறுவதற்கு நம்மிடத்தில் முயற்சி தேவை. முயற்சி இல்லாமல் சோம்பேறித்தனமாக இருக்கிற போது அது கிடைக்காது என்கிறான் அல்லாஹ். திருவள்ளுவர் சொல்வார், குடி மடிந்து குற்றம் பெருகும், மடிமடிந்து மாண்ட உஜச்சிலல் அவர்க்கு. எந்த ஒரு மனிதன் சோம்பேறித்தனத்தின் காரணத்தினால் அவனுடைய குடி மடிந்து போகும், அவனுடைய வாழ்க்கை கெட்டு போகும், வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போகும், குற்றம் பெருகும். அவனுடைய சோம்பேறித்தனத்தின் காரணத்தினால் அவன் அதிகமாக குற்ற செயல்களில் ஈடுபட ஆரம்பிப்பான். ஒரு சோம்பேறிக்கு உண்டான முதல் விஷயம் என்ன? கடமையை செய்ய மாட்டான். அது தொழுகையா இருந்தாலும் சரி, மற்ற விஷயங்களா இருந்தாலும் சரி. சோம்பேறித்தனத்தினுடைய வெளிப்பாடாக கடமைகளை தவறு விடுவான், உழைப்பதற்கு தயங்குவான், உழைக்க மனசு வராது. அதனால இருந்த இடத்திலேயே பணம் வரணுங்கிறதுக்காக குறுக்கு வழிகளில் சிந்திப்பான். குறுக்கு வழிகள்ல சம்பாதிக்கணும்னு ஆரம்பிக்கும் போது அதிகமான குற்றங்கள் அவரிடத்தில் பெருக ஆரம்பிக்கும். சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிற ஒரு சோம்பேறித்தனம் அவனுடைய வாழ்வை கெடுத்து, வாழ்வை சீரழித்து, மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் அதிகமான குற்றங்கள் செய்வதற்கு அந்த சோம்பேறித்தனம் காரணமாக ஆகிவிடுகிறது என்கிறார் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்வது போல, ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபந்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ். தொழுகையை நிறைவு செய்து விட்டால் பூமியில் பறந்து சென்று நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேட ஆரம்பியுங்கள், உழையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாஃபிரு தகன்னம், சஃபர் செய்யுங்கள், பிரயாணம் மேற்கொள்ளுங்கள், இருந்த இடத்திலே இருக்காதீங்க, கஷ்டப்படுங்கள். கஷ்டப்பட்டால் தகன்னமு கனிமத்தை பெறுவீர்கள், உங்களுக்குண்டான பொருள் உங்களிடத்தில் வந்து சேரும் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வெறுமனே தொழுகையை தாண்டி இன்னொரு இடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 53, 54வது ஆயத்தில் சொல்கிறார், குல் அன்ஃபகு தௌஅன் அவ் கர்ஹன் லை யுதகப்பல மின்கும் இன்னக்கும் குன்தும் கௌமன் ஃபாஸிகீன். நீங்க விருப்பப்பட்டு தான தர்மங்கள் செய்யுங்க, அல்லது வம்படியா ஐயோ அவரு கொடுத்துட்டாரு நம்ம கொடுக்கலன்னா வம்பா போயிடுமே அப்படின்னு வேற வழி இல்லாம தான தர்மம் செஞ்சாரு. நீங்க எப்படி தான தர்மம் செய்தாலும் ஒரு தான தர்மம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்கு காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த ஆயத்தில்,
வமா மனஅஹும் அன் துக்பல மின்ஹும் நஃபகாத்துஹும், அவர்களுடைய செலவீனங்கள், அவர்களுடைய தான தர்மங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளாமல் தடையாக இருந்தது எதுவென்றால், இல்லா அன்னஹும் கஃபரு பில்லாஹி வ பிரசூலி, அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுத்தார்கள். வலா யத்தூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா, அவர்கள் சோம்பேறித்தனமாக தொழுதார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மறுத்தார்கள், ரசூலை மறுத்தார்கள், காஃபிராக இருந்தார்கள் என்பதை தாண்டி அதோடு அல்லாஹ் எதை சேர்க்கிறான் என்றால், வலா யத்து இல்லா வஹும், அவர்கள் வலா யத்தூன ஸலாத்த இல்லா வஹும் குஸாலா, அவர்கள் சோம்பேறித்தனமாக தொழுதார்கள். வலா யுன்ஃபிகூன இல்லா வஹும் காரிஹூன், அவர்கள் வெறுப்பாகவே அஞ்சி அவர்கள் சதகா செய்யவில்லை. வம்படியா சதகா செஞ்சாங்க, வேற வழி இல்லாம தான தர்மங்கள் செய்தாங்க. எனவே அந்த தான தர்மத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஃபஜ்ருடைய தொழுகையில சூரத்து சஜ்தா ஓதப்படுகிறது. அதிகமான நேரங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார், ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யன்ஃபிகூன். நல்லவர்களுடைய அடையாளத்தை சொல்லும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், அவர்கள் தொழுவார்கள் என்று சொல்லல. ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ, அவர்களுடைய படுக்கைகளிலிருந்து அவர்களுடைய விலா எலும்புகள் எந்திரிக்கும், உயரும். யதுஊன ரப்பஹும், அல்லாஹ்வை அது திக்ர் செய்யும், துஆ செய்யும். விருப்பப்பட்டோ ஹௌஃபன் வ தமஅன், அல்லாஹ்வின் மீது பயத்தோடு, அல்லாஹ்வின் மீது ஆசையோடு. அல்லாஹ் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான், நம்முடைய துஆவை ஏத்துக்குவான், அல்லாஹ் நமக்கு தருவான் என்கிற ஆசையும் இருக்கும். எங்க நம்ம இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோமே, அல்லாஹ் தரமாட்டானோ என்கிற பயமும் இருக்கும். இந்த இரண்டுக்கும் மத்தியில் அவர்கள் தொழுவார்கள் என்று சொல்ல வேண்டிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ, அவர்களுடைய விலா எலும்புகள் எழும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். இது என்னன்னா, அவங்க விருப்பப்பட்ட என்பதல்ல, உடல் அவர்களுக்கு ஒத்துழைக்கும், உடல் அவர்களை எழுப்பிவிடும். எதிரி தொழுகு என்று உடல் அவர்களை தூண்டும். அவர்கள் சோம்பல் அற்றவர்களாக, சோம்பேறித்தனம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை, யாகுது ஷைத்தான் அலா காஃபியத்தி ரஅஸி அகதிக்கும் இதா ஹுவ நாம ஸலாஸ உகதிம். நாம தூங்க போனா, தூங்குற நேரத்துல ஷைத்தான் நம்முடைய பிடரிக்கு பக்கத்துல வந்து 3 முடிச்சுக்கள் போடுவானாம். எதரிபு அலா குல்லி அக்தத்தின் அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குது, ஒவ்வொரு முடிச்சு போடும் போதும் அவன் இப்படி சொல்லுவானா, நீண்ட இரவுகள் இருக்கு, நல்ல தூங்கு, அவசரப்படாத, சீக்கிரமா தஹஜ்ஜுதுக்கு எந்திரிக்கணும்லாம் எந்திரிச்சிடாத, ஏன் ஃபஜ்ருக்கு கூட எந்திரிக்காத, 9 மணிக்கு எந்திரிச்சா போதும், நாஸ்டா பண்ணிட்டு கடையை துறக்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவான், அலைக்க லைலுன் தவீலுன் ஃபர்குத், நீண்ட இரவுகள் இருக்கிறது, நீ தூங்கிக் கொண்டே இரு என்று சொல்வார். ஆனால் அதையும் மீறி ஒரு மனிதன் காலையில் சுபுஹுக்கே அவன் எழுந்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் என்று அல்லாஹ்வை புகழ்ந்தால் இன்ஹல்லத் உக்தத்துன், ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடும். ஃபைன் தவல்லஅ, அவன் எந்திரிச்சு துஆ ஓதிட்டு அப்புறம் உதுவும் செய்து விட்டால் இன்ஹல்லத் உக்தத்துன் உக்ரா, இன்னொரு முடிச்சு, 2வது முடிச்சு அவிழ்ந்து விடும். ஃபைன் சல்லா, அவன் உது செஞ்சிட்டு வந்து சுபுகும் தொழுது விட்டால் இன்ஹல்லத் உக்தத்துன், அவனுடைய 3வது முடிச்சும் அவிழ்ந்து விடும். ஃபஸ்பஹ நஷீத்தன் தீபன் நஃப்ஸ், அவன் காலையில் சுறுசுறுப்பானவனாக, நல்லெண்ணம் கொண்டவனாக எழுவான். அவனுடைய அந்த காலை முழுவதும் சோம்பேறித்தனமா இருக்காது, நல்ல நஷீத்தாக, நல்ல திடகாத்திரமாக அவன் எழுவான், அவன் எழுந்து வேலை செய்வான். இல்லா, அப்படி இல்லை என்றால், காலையில எந்திக்கல, எந்திரிச்சு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா துஆ ஓதல, உது செய்யல, தொழுவும் இல்ல என்றால் அஸ்பஹ ஹபீஸன் நஃப்ஸி கஸ்லான்,
அவன் காலையில் சோம்பேறித்தனமானவனாக கெட்ட எண்ணம் கொண்டவனாக எழுகிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். சோம்பேறித்தனம் எங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது? காலையில எழுந்திருப்பதிலிருந்து. யார் ஒருவன் அதிகாலையிலேயே எழுந்து ஒது செய்து தொழுகிறானோ அப்ப அவனுக்கு போடப்பட்ட 3 முடிச்சுகளும் அகழ்ந்து அவன் காலையில் சுறுசுறுப்பானவனாக எழுகிறான். யார் இந்த தன்மையில் இல்ல, நல்ல விடிய தூங்குறான், காலைல முழிக்கிறது இல்ல, சோம்பேறித்தனமா இருந்தால் அவன் அன்றைய முழுவதும் சோம்பேறியாகவே இருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, ஒரு மனிதர் பற்றி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லப்பட்டது, மா ஸால நாஇமன் ஹத்தா அஸ்பஹ மா காம இல ஸலா. ஒரு காலையில சுபுவுக்கு எந்திக்கிறதே இல்ல, காலையில சூரியன் உதிக்கிற வரைக்கும் தூங்கிட்டே இருக்கிறாரு என்று ஒரு நபரை பற்றி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்லப்பட்டது. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களாம், ذَلِكَ رَجُلٌ بَالَ الشَّيْطَانُ فِي أُذُنَيْهِ. அவருடைய 2 காதுகளிலேயும் ஷைத்தான் ஒண்ணுக்கு போயிருக்கிறான், சிறுநீர் கழித்திருக்கிறான். அதனால அவன் பாங்குலி அவனுடைய காதுல விழாது, அவன் காலையில் எழமாட்டான், எழுந்து சுகுகு தொழமாட்டான், அவன் சுறுசுறுப்பானவனாக இருக்க மாட்டான், அவன் சோம்பேறியாகவே இருப்பான் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சோம்பல் ஒரு மனிதனை அவனுடைய வாழ்க்கையை வாழ விடாமல் ஆக்கி மேலும் மேலும் அதிகமாக குற்ற செயல்கள் செய்வதற்கு அவனை தூண்டி அவன் அதிகமாக பாவங்களில் உழந்து அதிகமாக பாவங்களில் போய் அல்லாஹ்விடமிருந்து தூரமாகி காலை தொழுகை இல்லாமல் பள்ளியினுடைய தொடர்புகள் இல்லாமல் அல்லாஹ்விடமிருந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து தூரமாகிற ஒரு மனிதன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய அருள்கள் கூட கிடைக்காமல் போகிறான் என்பதை இந்த நிகழ்வுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் 40 ஆண்டு காலங்கள் தமக்கு கிடைக்க வேண்டியதை இழந்ததற்கு காரணம் அவர்களிடத்திலிருந்து சோம்பேறித்தனம் என்று குர்ஆன் நமக்கு பாடம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காலையில் அதிகாலையில் எழும் பாக்கியத்தையும் தஹஜ்ஜுத் தொழுகிற பாக்கியத்தையும் சுபஹை விடாமல் தொழுகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. நம் வீட்டில் வளர்கிற குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் இளைஞர்களுக்கும் அல்லாஹ் தொழுகையினுடைய மோகத்தை தொழுகையினுடைய ஆசையை அல்லாஹ் அதிகரிக்க செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் நமக்கும் சுறுசுறுப்பான வாழ்வை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கஸ்லான் என்கிற சோம்பேறித்தனத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.